ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் டைம் ஜாப் அவைலபிளாக இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு கண்டென்ட் ஷேரிங், கண்டென்ட் பப்ளிஷிங், அப்புறம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஜாப்லாம் இருக்குது. வேணுன்றவங்க அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் அவரோட 2 பசங்களோட ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தாராம். ஒரு நாள் அவர் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க 2 பசங்களும் அவரோட சொத்தை சமமாக பங்கிட்டுக்கிட்டு 2 பேரும் வயல் வேலை செஞ்சு அவங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி அவங்க வயல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் 2 பேருக்கும் யார் கழனிக்கு முதல்ல தண்ணி பாய்ச்சறதுன்னு சண்டை வந்துருச்சான். 2 பேரும் ரொம்ப பலமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போது சின்னவன் அவங்க அண்ணனை வந்துட்டு ஒரு கையில் வச்சுருந்த மம்முட்டியால் தாக்கி தலையிலே ரொம்ப பயங்கரமாக அடிச்சிட்டான். அதனால் அவர் வந்துட்டு இறந்து போயிட்டார். அவர் இறக்கும்போது சந்திரனை பார்த்து, சந்திரனே, என் மரணத்திற்கு என் தம்பிதான் காரணம் என்பதற்கு நீயே சாட்சி என்று சொல்லிட்டு இறந்து போயிட்டாராம். இந்த பேசாத சந்திரன் வந்து சாட்சி சொல்ல போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்பி அவங்க அண்ணனை அவங்களோட வயல் ஓரத்திலே ஒரு குழி தோண்டி அங்கேயே புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாராம். இப்படியே பல மாதங்கள் போயிடுச்சு. ஒரு நாள் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து கட்டிலில் படுக்கும்போது முழு சந்திரனை பார்த்தாராம். அன்றைக்கி எங்கள் அண்ணன் உங்ககிட்ட முன்னதானே சாட்சியை வச்சான், ஆனால் நீ இன்னும் ஊமையாக தானே இருக்க, யாருக்கிட்டே என்னை காட்டி கொடுக்கல, நீ எல்லாம் ஒரு சாட்சியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை பார்த்து ஏளனமாக சிரிச்சாராம். இந்த சிரிப்பு சத்தம் கேட்டு அவரோட மனைவி வெளியே வந்தாங்களாம். என்ன, யார்கிட்ட பேசி சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அவங்க மனைவி. அதுக்கு அவர், இந்த மாதிரி எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு நாள் சண்டை வந்துருச்சு, அதனால் வயல்லையே நான் அவனை அடித்து கொன்னுட்டு நான் வந்துட்டு அங்கே நம்மளோட வயல்லையே புதைச்சிட்டேன். அதனால் என்னோட அண்ணன் சந்திரன்கிட்ட நீயே சாட்சி, என் தம்பி என்னை கொன்னதுக்கு நீ தான் சாட்சின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. ஆனால் இன்னும் சந்திரன் ஊமையாக தானே இருக்கார், அப்படி இந்த ரகசியத்தை வந்துட்டு நீ வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவிக்கிட்ட சொன்னாராம். இன்னொரு நாள் அவரோட மனைவியும் அவரும் வயலில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சான். அவர் ரொம்ப கோவப்பட்டு அவர் ஆத்திரத்தில், அன்னைக்கு எங்கள் அண்ணனுக்கு மண்வெட்டியால் கொண்டது போல் உன்னையும் கொன்னுடுவேன், என்னை வந்து ரொம்ப கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லி கத்துனாங்களாம். உடனே அவங்க மனைவி ரொம்ப பயந்து போய் ஊரில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயும் கூப்பிட்டு, என்னை வந்து எங்கள் வீட்டுக்காரர் கொன்னுடுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு உண்மையை சொல்லிட்டாங்களாம். இந்த மாதிரி அவங்க அண்ணனை வந்துட்டு அவர் தான் கொன்னார், அது மாதிரி என்னையும் கொன்னுடுவேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிட்டாங்களாம். ஊர் மக்கள் எல்லாரும், உங்கள் அண்ணன் காணாமல் போனதுக்கு நீ தான் காரணமாக, நீ தான் கொன்னுட்டியான்னு சொல்லி அவர் போலீஸ்டில் பிடிச்சி கொடுத்து அவரை ஜெயிலில் போட்டுட்டாங்களாம். இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது? எந்த தப்பு செஞ்சாலும் அதற்கான காலம் வேணும்னா தள்ளி போகலாமே தவிர தண்டனையிலேருந்து கண்டிப்பாக யாருமே தப்பிக்க முடியாதுங்க. சந்திரன் தானே, சூரியன் தானே, கடவுள் தானே, கடவுள் என்ன நேராக வந்து உண்மையை சொல்ல போகிறாரா, இந்த சந்திரன் என்ன பேச போகுதா அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டேயும் இருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக நம்ம பண்ண தப்பு ஒவ்வொன்றுத்துக்கும் கடவுள் கணக்கு வச்சுருப்பார். அதற்கான தண்டனையை என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு தப்பு செய்யும் போதும் இனிமேல் நம்ம தப்பு பண்ணவே கூடாதுன்ற முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.